கோவை சித்தாபுதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். வயசு 47. ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வர்றார். எப்பவும் போல சக்திவேல் அன்னைக்கும் காலையிலே வேலைக்கு கிளம்பி இருந்தார். சாய்பாபா காலனி பகுதியில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் வேலை நடந்து கொண்டிருந்தது. அவருடன் சக ஊழியர் மணிகண்டனும் இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு மூதாட்டி வந்து வீட்டில் இருந்த குப்பை பைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாதாரணமாக தினமும் நடக்கிற விஷயம்தான். ஆனால் அந்த குப்பை பையில தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்தது. சக்திவேல் வழக்கம் போல் குப்பைகளை தரம் பிரிச்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு பொருள், ஒரு நிமிஷம் அவரே ஷாக். ஏன்னா அதுக்குள்ளே இருந்தது 3.5 பவுன் தங்கச்செயின். சில வினாடிகள் அவர் அமைதியாக நின்றுருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பெரிய நகை கிடச்சா பலர் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும். ஆனால் சக்திவேல் அப்படி யோசிக்கவே இல்லை. இது யாரோட கஷ்டப்பட்டு வாங்கிய நகை, கண்டிப்பாக அவங்கள்ட்டமே போகணும்னு மட்டும்தான் நினச்சிருக்காரு. உடனே அந்த மூத்தாட்டியை தேடி கூப்பிட்டிருக்காரு. அம்மா, இந்த பையில் தங்கச்சங்கிலி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நகையை கையில் கொடுத்துருக்காரு. அந்த நிமிஷம் அந்த மூதாட்டியின் முகத்தில் வந்த அதிர்ச்சியும் நிம்மதியும் நெகிழ்ச்சியும் அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அப்புறம்தான் தெரிய வந்திருக்கு, வீட்டில் ஒரு சுப காரியத்துக்காக வாங்கி வச்சுருந்த தங்க செயின் தெரியாமல் குப்பையோட கலந்து போயிருச்சுன்னு அந்த மூதாட்டியின் உழைப்பை திருப்பி கொடுத்துருக்காரு சக்திவேல். இந்த சம்பவம் அப்பகுதியிலேயே வேகமாக பரவிருச்சு. இப்போவும் இப்படி நேர்மையான மனிதர்கள் இருக்காங்கப்பா என்ன பலரும் பாராட்ட ஆரம்பித்தாங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட மாநகராட்சி அதிகாரிகளும் தனியார் நிறுவனத்தினரும் சக்திவேலை நேரில் அழைத்து பாராட்டியிருக்காங்க. ஷால்வை அணிவிச்சு ரொக்க பரிசும் கொடுத்து கௌரவித்திருக்காங்க. ஆனால் அவருக்கு கிடைச்ச உண்மையான பரிசு என்ன தெரியுமா? மக்கள் மனசில் கிடைச்ச மரியாதை,